கோலாஹலாஸ் டிவி வழங்கும் ஜேவிசி போல் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெல்லப்போவது யார்? அரியணை யாருக்கு? கொங்கு மண்டலம். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 35% வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். மாபெரும் வெற்றி. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன் முன் வச்சிருக்கீங்க. 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் செங்கோட்டையன். நாமக்கல்லில் யார் ஜெயிக்கிறாரோ அவர்கள்தான் ஆட்சி தமிழகத்தில் ஏற்படும் என்பது ஒரு விதி. கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் ஜேவிசி. வணக்கம் சார். இப்போ நம்ம கொங்கு மண்டலத்துக்குள்ள நுழையிறோம். கொங்கு மண்டலம்ங்கிறது என்னென்ன மாவட்டங்களை உள்ளடக்கியது? கொங்கு மண்டலத்தில் 52 தொகுதிகள் இருக்கு. நம்மளுடைய சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம் இதில் கிருஷ்ணகிரியில் 6 தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதி, நாமக்கல் மாவட்டத்தில் 6 தொகுதி, அதே போல் திருப்பூர் மாவட்டத்தில் 8 தொகுதி, ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதி, அதற்கு பிறகு நீலகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகள். ஓகே, டோட்டலாக 52. அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய மாவட்டங்கிறது சேலம் 11 தொகுதி. அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் 10. இப்போ மொத்தமாக 52 தொகுதி. ரைட். இப்போ முதல் மாவட்டம் எதை நீங்க எடுத்துக்க போறீங்க? கிருஷ்ணகிரியில் எப்படி இருக்கு? சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பார்க்க. கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஊத்தாங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பன்ஹள்ளி, ஒசூர், தள்ளி. ஊத்தாங்கரையில் போட்டி காங்கிரஸிற்கும் அதிமுகவும் தான். அதாவது காங்கிரஸில் ஒன்றும் செட்டிலே ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் ஊத்தாங்கரை தொகுதியை வெல்கிறது அஇஅதிமுக, தக்க வைத்துக் கொள்கிறது அஇஅதிமுக. அடுத்த தொகுதி பர்கூர் தொகுதியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நேரடியான போட்டி. இங்கே தான் அம்மையார் ஜெயலலிதா 1991 வென்ற தொகுதி, 1996 தோற்ற தொகுதி. 2021 இந்த தொகுதி திமுக பக்கம் போச்சு. இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மீண்டும் பர்கூர் தொகுதியை வெல்கிறது. ஓகே. 3வது தொகுதியான கிருஷ்ணகிரி. இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் கொஞ்சம் இழுபறியாக இருந்தது. ஏன்னா காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இழுபறியாக இருந்தது. இங்கே திமுகவே நின்றிருந்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்பொழுது அஇஅதிமுக இந்த தொகுதியை மீண்டும் வெல்கிறது. இந்த வேப்பன்ஹள்ளி தொகுதி எப்போதுமே கொஞ்சம் உங்களுக்கு அஇஅதிமுகவுக்கு ஃபேவரபுளாக தான் போகக்கூடிய தொகுதி. இந்த முறையும் அஇஅதிமுக வெல்கிறது. போட்டியிடுபவர் ஹெவி வெயிட். அதே மாதிரி ஒசூரில் முன்னாடி பாலகிருஷ்ணா ரெட்டிங்கிறவர் தான் அதிமுகவில், பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு அதிமுகவில் ஜெயிச்சு அவர் மேலே கன்விக்ஷன் வந்தது. அதுலேருந்து அதனால ஆமாம் பதவி. இந்த முறை அவரே நிற்கிறார், அவர் ஜெயிக்கிறார். கடைசியான தொகுதி இந்த மாவட்டத்தில் தளி உங்களுக்கு எப்போதுமே தேசிய கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதி. இங்கே 2024 பாராளுமன்ற தேர்தலை படி கணக்கு பார்த்தேன்னா அதிமுக வாங்கின ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சி வாங்கின ஓட்டையும் கூட்டினீங்கன்னா இந்தியா கூட்டணியை விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனாலும் கேண்டிடேட்டோட ஸ்ட்ரென்த், ராமச்சந்திரனுடைய ஸ்ட்ரென்த், தலியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லீடர் இண்டிபெண்டாக சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருக்கிறவர். அவர் ஒரு பாகுபலி மாதிரியான லீடர், டான் மாதிரியான லீடர். அவர் இந்த இடத்துல ஒரு எட்ஜ் எடுக்கிறார் பிஜேபிக்கு எழுத்தாப்புல. அதனால் 3-3 என்று இருந்த களம் 2026 5-1 என்று அதிமுகவுக்கு ஃபேவரபுளாக போகுது. ஓகே. கிருஷ்ணகிரியில் 5 தொகுதிகளில் அதிமுக வெல்லும். ஒரு தொகுதி கைமாறும். ஒரு தொகுதி தளி சிபிஐ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்த மாவட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாவட்டம். என்டிஏவுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த மாவட்டம் சேலம். இன்னொன்று கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய மாவட்டமும் கூட. இந்த சேலத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த 11 தொகுதிகள் என்னென்ன, அப்புறம் தொகுதி வாரியம். கங்காவலி, ஆத்தூர், ஏற்காடு, அதாவது பழங்குடியினருக்கான ரிசர்வ் செய்யப்பட்ட 2 தொகுதிகளில் ஒன்று ஏற்காடு, ஓமலூர்,
மேட்டூர் எடப்பாடி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அவர்களுடைய தொகுதி. அதற்கு பிறகு சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. இப்போ சேலம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இது. அதே மாதிரி கொங்கு வெள்ளாள கவுண்டர் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய மாவட்டமும் சேலம் மாவட்டம். இந்த சேலம் மாவட்டத்தை சென்ற முறை 10 தொகுதிகளை அதிமுக வென்றது, ஒரு தொகுதியை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்றது. இந்த முறை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கங்காவலி திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் போட்டியிடுது. இங்கே வந்து கங்காவலியில் வந்து அதிமுக ஜெயிக்குது. ஆத்தூர் ரிசர்வ்டு தொகுதி, காங்கிரஸ் வர்சஸ் அதிமுக. அப்படின்னா நான் சொல்ல ஏதாவது தேவைப்படுமா, இல்லைன்னா வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே. ஏற்காடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் போட்டி, அதிமுக கேண்டிடேட் மாற்றிருக்காங்க, வெல்கிறார்கள். ஓமலூர் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதிமுகவும் தள்ளி விட்டாங்க இந்த தொகுதியை. ஓமலூர்ல எப்பொழுதுமே அதிமுகவோட கோட்டை, மீண்டும் அதிமுக தான் வெற்றி. மேட்டூர் சென்ற முறை பாமக கொடுத்துருந்தாங்க, இப்போ அந்த தொகுதியை வந்து அதிமுக வாங்கிட்டு அதிமுக மேட்டூரில் வெல்கிறது. எடப்பாடியில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 35% வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். மாபெரும் வெற்றி. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன் முன் வச்சிருக்கீங்க. ரைட். 35% வித்தியாசத்தில் ஜெயிப்பார். இன்ஃபேக்ட் அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேண்டிடேட்டோட நாமினேஷன் பேப்பரை ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். எஸ். அது சம்பந்தமா நீங்க எக்ஸ் போட்டிருந்தீங்க. எஸ், நம்ம கூட ஒரு காணொலிலாம் சொல்லியிருந்தோம். எஸ். ஸோ எடப்பாடி. சங்ககிரி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இரண்டுக்கும் போட்டி, அங்கே வந்து அதிமுக வெல்கிறது. சேலம் மேற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போட்டி, பாட்டாளி மக்கள் கட்சி வெல்கிறது, மாம்பழம் வெல்கிறது. அதற்கு பிறகு சேலம் வடக்கில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டி. இங்கே வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் வருது. ஆனாலும் ரொம்ப இழுபறினே சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து திமுகவுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தொகுதியை. ஏன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு 3000 to 4000 வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முந்துகிறது. ஆனால் இங்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் தன்னுடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே வச்சார்னா இந்த தொகுதியை ஃப்ளிப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சேலம் வடக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், ஆனால் முயற்சி செய்தால் இந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. சேலம் தெற்கு திமுக வர்சஸ் அதிமுக வெல்கிறது. வீரபாண்டியில் வந்து ஒரு டாக்டர் சின்ன பையன், 27 வயசோ 28 வயசோ தான், அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அவங்க அம்மா தான் போட்டியிடணும்னு இருந்தாங்க அதிமுகவில். அவருக்கு அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா படித்த பையன், ஒரு இளைஞர் ஃபேஸ். இந்த வாட்டி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு யூத்ஃபுல் ஃபேஸுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு முயற்சி செய்திருக்கிறது. நல்ல முயற்சி. அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்காக. அதில் வீரபாண்டியில் வந்து அந்த சக்ஸஸை பார்க்கலாம். ஸோ சேலம் 11 தொகுதிகள் உள்ள தொகுதி, அஇஅதிமுக 10 தொகுதிகளையும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு தொகுதியும் வெல்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஆனால் அடுத்த வரும் ஒரு 4-5 தினங்களில் களம் மாறலாம். 11க்கு 11 அஇஅதிமுக வெல்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது என்றே கூற வேண்டும். ஜேவிசி. அடுத்தது நாமக்கல் மாவட்டம், ராசிபுரம் திராவிட முன்னேற்ற கழகம் வர்சஸ் பாஜக. இன்ஃபேக்ட் இந்த தொகுதியை பாஜக எப்படி கொடுத்தாங்கிறதே ஒரு பெரிய, ஏன்னா ஏடிஎம்கே தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி, இதை வந்து பிஜேபி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு 1996 கூட அவங்க ஜெயிச்ச தொகுதின்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்ப வந்து விபி துரைசாமியோட மகன் சுந்தரம்ங்கிறவர் ஜெயிச்சார் ராசிபுரத்துல. 96 எல்லாருமே, ஜெயலலிதாவே தோற்ற டயத்துல கூட ராசிபுரத்துல ஏடிஎம்கே ஜெயிச்சது. ராசிபுரத்தில் வந்து எல்முருகன் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து அவருடைய சொந்த ஊரே வந்து ராசிபுரம் கிட்ட தான் இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து விபி துரைசாமி முன்னாள் துணை சபாநாயகர் அவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சீட்டு, டாக்டர் பிரேம் இருக்கு. ஸோ இன்றைக்கு நிலைமைப்படி பாரதிய ஜனதா கட்சி இங்கு ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. சேந்தமங்கலம் பழங்குடியினர் தொகுதி அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கும், அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து கணிப்பில்
தெரிய வருது. நாமக்கல் இது ஒரு இழுவழியான தொகுதியாக இருந்ததுங்க. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ மேலே பயங்கரமான அதிருப்தி இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினோட கேண்டிடேட் இருந்தார், ஸ்டாலினே ஒருத்தர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் லோக்கல் லீடர்ஸ் ஒருத்தருக்கு ஐடென்டிஃபை பண்ணாங்க, KN ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் கனிமொழி வந்து மகளிர் அணியில் ஒருத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தொகுதியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் மற்ற குரூப் எல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்கிறது தான் நம்ம கேள்விப்படுறோம். அதே மாதிரி இங்கே அதிமுகவிலையும் பிரச்சனை இருந்தது. KPP பாஸ்கர் முன்னாள் எம்எல்ஏ அண்டு இப்போ வந்து வேற இன்னொரு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அதனால் KP பாஸ்கர் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவரை வந்து சமாதானப்படுத்திட்டாங்க, பாசிஃபை பண்ணி அவரே வேட்புமனு தாக்கலுக்கு போய் பிரச்சாரத்தில் முழு மூச்சில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால நாமக்கல்ல என்ன எதிர்பார்த்தோம்னா அதிமுக கோஷ்டி பூசல் வந்து திமுக ஜெயிச்சிடுமோன்னு பயந்தோம். ஆனால் இப்போ திமுக கோஷ்டி பூசல் வந்து அதிமுக எல்லாம் சரியாகி அதிமுக ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. நாமக்கல் இஸ் அ கோல்டு ஸ்டாண்டர்ட் பெல் வெதர் கான்ஸ்டியூன்சி. ஓகே, இது வந்து 1960களிலிருந்தே இருக்கு. இந்த தொகுதி என்றைக்கு அமைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து 2021 வரை ஒரே பேட்டர்ன். தமிழகத்தை வெல்ல வேண்டும் என்றால் நாமக்கலை பாருங்கள். எந்த கட்சி எந்த கூட்டணி நாமக்கலில் வெல்கிறதோ அந்த கூட்டணிக்கும் அந்த கட்சிக்கும் ஆட்சியில் அமர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஓகே, பரமத்தி வேலூர் அதிமுக ஜெயிக்குது. திருச்செங்கோடுல ஒரு மோசமான தோல்வி ஈஸ்வரனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மோசமான தோல்வி. ஆமா, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் தள்ளப்படுவார். அப்படின்னா 2வது இடத்துக்கு யார் வரா? தாவேகா வரும். ஓ, ஏன்னா அவர் மேலே அவ்வளோ கெட்ட பேர் இருக்குது சார். ஏன்னா வந்து அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல சார் தொகுதிக்கு. ஓகே, ஸோ குமாரபாளையம் தங்கமணி வெற்றிக்கணியை தக்க வைக்கிறார். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ ஒரு நீங்கள் பேட்டர்ன் பார்ப்பீங்க. நாமக்கல் மாவட்டத்தில் 1, 2, 3, 4 தொகுதிகளை 2021 ஜெயிச்ச திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த முறை 0-6. ராசிபுரம் மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்டாகவே வரும். ஓ, மற்ற 5லையும் மிகப்பெரிய வெற்றி தான் காத்துக்கிட்டு இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில். நாமக்கல் மாவட்டம் எப்பொழுதுமே அதிமுக ஜெயிக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம் ஒரு கோட்டையாக இருந்தால் தான் அதிமுகவில் ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம நாமக்கல் 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டுடியோவில் உட்காந்து பேசியிருக்கோம். ஏப்ரல் மாதம் 2025 நம்ம என்ன சொன்னோம்னா, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா நாமக்கல் மாதிரியான கோட்டைகள், அதாவது எக்ஸ் ஃபோர்ட்ரஸை இதெல்லாம் ரிவைவ் பண்ணாதான் உண்டு. இதெல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு உங்களோட நான் சாமானிய நாகராஜன் காணொலியில் சொல்லியிருக்கேன். நான் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஓகே, இன்றைக்கு 1 வருடத்திற்கு பிறகு நாம் கூறுகிறோம் பெல்வெதர் கான்ஸ்டிட்யூன்சி நாமக்கல் பிளஸ் அந்த டிஸ்ட்ரிக்டா அதிமுக தக்க வைக்கிறாங்க. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தை பார்க்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதிகள். தாராபுரம், காங்கயம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். எஸ், இப்போ தாராபுரத்தில் வந்து மினிஸ்டர் கயல்விழி வந்து எம்எல்ஏவாக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியில் வந்து 1393 வாக்கு வித்தியாசம் தான் எல்முருகனை தோற்கடித்தார் கயல்விழி. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, கயல்விழியும் அந்த கேண்டிடேட்டும் வந்து பிரச்சாரத்துக்காக போகிறாங்க. மக்கள் வந்து கிராமத்துக்குள்ளே அலோவ் பண்ணல, நிறுத்தினாங்க. கயல்விழி மேலே பயங்கரமான கேள்வி கேட்டாங்க. சிப்காட் வந்தது எதுக்காக? எங்களை விவசாயம் பண்ண விடாமல் பண்ணுறீங்க, கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணாதான் உள்ளே விடுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க எங்களை இந்த வழியை விட்டு போக சொன்னாங்க, நாங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, நான் அடுத்த கிராமத்துக்கு எங்களை போக விட பண்ணுங்கன்னாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியுது தாராபுரத்தில் எத்தகையான ஒரு எதிர்ப்பு, கடும் எதிர்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ தாராபுரம் கம்ஃபர்டபிளி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடுகிறது. அடுத்தது காங்கேயமில் வந்து சிட்டிங் மினிஸ்டர் MP சுவாமிநாதன் இருக்கிறார். அவருக்கு எழுத்தாப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை தான் வந்து அதிமுக இறக்குறாங்க. NSN நடராஜன் சொல்லிட்டு இறக்கியிருக்காங்க. அவரை MP சுவாமிநாதன்கிற வந்து ஒரு ப்ரடாமினன்ட் பர்சன் தான் அவர். இங்கே வந்து ஒரு கடும் போட்டி நிலவுகிறது. நம்மளுடைய கருத்து கணிப்புப்படி இந்த தொகுதி வந்து ஒரு இழுபறியில் வந்து நிற்குது.
வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் கைமாறலாம். வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் கைமாறலாம். அடுத்தது அவினாசி. அவினாஷி தொகுதி, இதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அது விஐபி தொகுதி. விஐபி தொகுதி, எப்பொழுதுமே அது விஐபி தொகுதி தான். ஏன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் இருந்தாரு. இது அதிமுக வந்து 2001 தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதி. இனிமேல் 1996 ஒரு வாட்டி மட்டும்தான் தோற்ற தொகுதி. 70s ஆமா, தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி. எப்படி ஏடிஎம்கே தன்னுடைய கோட்டையான ஒரு தொகுதியை பிஜேபிக்கு இவ்வளவு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்திருக்கிறது? ஆச்சரியமா இருக்கு. ராசிபுரத்தையும் பார்த்தோம், அவினாஷியும் பார்த்தோம். ஆமா, ரெண்டுமே வந்து ஒரு அதிமுகவினுடைய கோட்டை. ஓகே, ஸோ அதை வந்து கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அவர் வந்து போய் தனபாலை போய் மீட் பண்ணியிருக்காரு எல்முருகன். இது எல்முருகன் அதாவது பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து எல்முருகன் வந்து நிற்கணும், ஜெயிக்கணும், அவருக்கு அந்த மாதிரியான தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க அவினாஷி தொகுதியை. நீங்கள் சொல்கிற மாதிரி பெருந்தன்மையோடு தான் விட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி எல்முருகன் அவர்கள் சட்டசபைக்கு செல்கிறார் உறுதி. அடுத்தது திருப்பூர் நார்த். திருப்பூர் நார்த்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாக தான் இருந்திருக்கு இந்த தொகுதி. எம்எஸ்எம் ஆனந்தன் அப்படிங்கிறவர் வந்து பல்லடம் எம்எல்ஏ. அவர் வந்து இங்கே வந்து களம் காண்கிறார் திருப்பூர் வடக்கில் சிபிஐ தான் எழுத்தாப்பில் நிற்கிறாங்க. அதாவது சிபிஐக்கு ஆக்சுவலாக திருப்பூர் சவுத்தில் தான் நல்ல பாப்புலாரிட்டி உண்டு. ஆனால் எப்போவுமே திமுக என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் திருப்பூரில் அங்கே வந்து திமுக நின்றுட்டு சிபிஐக்கு இதை கொடுத்துருவாங்க. ஸோ திருப்பூர் வடக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்எஸ்எம் ஆனந்தன் மீண்டும் சட்டசபைக்கு செல்கிறார். இம்முறை பல்லடத்திலிருந்து செல்லவில்லை, இம்முறை திருப்பூர் வடக்கிலிருந்து செல்கிறார். திருப்பூர் சவுத் வந்து ஒரு கஷ்டமான தொகுதி சார். 4000 வாக்கு வித்தியாசத்தை சென்ற முறை அதிமுக தோற்றது. அந்த தொகுதியை வந்து ரொம்ப அருமையான தொகுதி. எகெயின் ஒரே மாவட்டத்தில் 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக இந்த வாட்டி பாஜகவுக்கு நல்ல தொகுதிகள்லாம் கொடுக்கலன்னு. அவினாஷி தொடர்ந்து அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதியை கொடுத்துருக்காங்க. திருப்பூர் சவுத்து அதிமுகவினுடைய கோட்டையா திகழ்ந்த தொகுதி, இந்து முன்னணி அதிகமாக இருக்கக்கூடிய இடம், சாஃப்ரான் ஃபிளாக்ஸ் நிறைய பார்க்கக்கூடிய இடம். அந்த தொகுதியை காடேஸ்வர சுப்பிரமணியத்துடைய மகன் நிற்கிறாரு. அதே சமயத்தில் கடும் அதிருப்தி, முன்னாள் மேயருக்கு வந்து திமுக சீட் கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாள் மேயர் வந்து திருப்பூர் தெற்கு தொகுதியை வந்து கொப்ப மேடை ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் பிரச்சாரம் பண்ண கூட விட டிஎம்கேவினுடைய வேட்பாளர். ஸோ அதனால 2வது தொகுதியாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் மாவட்டத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரே மாவட்டத்தில் 2 தொகுதி. அப்படின்னா திருப்பூர் சவுத் பிஜேபி வெற்றி உறுதி. பல்லடம் அதிமுக கோட்டை, பாரதிய ஜனதா கட்சி சேருது, அதனால ஆட்டோமேட்டிக்காக அதிமுக ஜெயிக்கும். உடுமலைப்பேட்டை அதிமுகவினுடைய கோட்டை, அங்கேயும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மடத்துக்குளம் வந்து நான் எப்பொழுதுமே ஒரு வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்த மடத்துக்குளம் ஒன்று தான் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் இந்த முறை என்ன ஆகுதுன்னா திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தினால அமமுக கொங்குல ஒரு தொகுதியை ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸே கொடுக்கலாம். இது என்ன விஷயம் சார்? இது என்ன ஆப்டிக்ஸ் காமிக்கும்? அமமுக டெல்டாவும் தெற்குலையும் இருக்கக்கூடிய கட்சி, கொங்குல ஒரு சீட்டை கொடுக்குறாங்க, கஷ்டமான சீட்டு. அதிமுக கடுமையாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து மடத்துக்குள்ள வந்து கொங்கு மாதிரி பிஹேவ் பண்ணாத, நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இது சவுத் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்க. இங்கே நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்கனாலே உங்களுக்கு திண்டுக்கலோட பிஹேவியர் இங்கே பார்க்கலாம். நீங்கள் அமமுக ஜெயிக்குது அப்படின்னா என்ன? சவுத்தினுடைய பிஹேவியர் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்து தொகுதி அமமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லை அமமுகவுக்கு ஒரு லாபம் இருக்குது இல்லை ஜெயிச்சா. என்னென்னா அமமுகவை ஒரு குறிப்பிட்ட ஜாதியோடு அடையாளப்படுத்தி அதுக்குள்ளேயே குறுக்கி புரிஞ்சுக்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை தாண்டி இது அனைவருக்குமான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டிடிவி தினகரனுக்கு இது உதவியாக இருக்கும். மேலோட்டமாக பார்த்தோம்னா இந்த தொகுதி பங்கீட்டில் வந்து அதிமுக வந்து நல்ல நல்ல தொகுதிகள்லாம் கொடுக்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு அமமுகவுக்கு எல்லாமே. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட் ஹஸ் பீன் அ வெரி ஃபேர் டீல்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். தலியாக இருக்கட்டும், ராசிபுரமாக இருக்கட்டும், அவினாஷியாக இருக்கட்டும், இல்லை திருப்பூர் சவுத்தாக இருக்கட்டும், இல்லை மடத்துக்குளமாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல தொகுதிங்க சார், ஜெயிச்ச தொகுதி. ஓகே. இதுக்கும் அதிமுக நிறைய சொன்னாங்க சிட்டிங் எம்எல்ஏ சீட்லாம் அதிமுக வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சிட்டிங் எம்எல்ஏ அவினாஷி சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி கொடுத்துருக்காங்க, மடத்துக்குளம் சிட்டிங் எம்எல்ஏ அமமுக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு வெளில சும்மா தோற்றம் தான்.
அப்படின்னா இல்லை சமிங்க பண்ணா இப்போ அதாவது சென்ற முறை தாராபுரம், காங்கேயம், திருப்பூர் சவுத் 3 தொகுதியில் திமுக ஜெயிச்சது, 5 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சது. இந்த முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 7 முதல் 8 தொகுதிகளிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி 0 to 1 தொகுதிகளிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கேயம்ல மினிஸ்டர் தோல்விக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நம்ம கருத்து கணிப்பு சொல்லுது. அதே சமயத்தில் தாராபுரத்தில் சிட்டிங் மினிஸ்டருக்கே சீட் டினை பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 8 தொகுதி. அந்த 8 தொகுதி எதுன்னா ஈரோடு ஈஸ்ட், ஈரோடு வெஸ்ட், மொடக்குறிச்சி, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபி, பவானி சாகர். இதில் முதல் தொகுதி ஈரோடு ஈஸ்ட். அடிக்கடி இடைத்தேர்தல் நடந்து பரிசு பொருட்களை வாங்கியே பழகிய ஒரு தொகுதி. ஈரோடு ஈஸ்டில் வந்து நானே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், அவங்கெல்லாம் வந்து திமுகவோட ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சிக்கன் ஒரு வாரம், மட்டன் ஒரு வாரம், மீன் ஒரு வாரம் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இடைத்தேர்தல் வந்தாலே அவங்களுக்கு ஒரே குஷி தான். ஆனால் இந்த தொகுதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு முத்துசாமி நின்றுக்கணும். இந்த தொகுதியை காங்கிரஸுக்கே திரும்பி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸில் பயங்கரமான கோஷ்டி பூசல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் போயிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒருத்தர் மகிழா காங்கிரஸ் தலைவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அதனால அதிமுகவுக்கு அடிச்சது லக்கு. ஈரோடு கிழக்கில் ஜெயிச்சிடுறாங்க. ஓ, ஏடிஎம்கேக்கு வெற்றி. ஈரோடு மேற்கு. ஈரோடு மேற்கில் முத்துசாமிக்கு எழுத்தாப்பில் வந்து தாமரை சின்னத்தில் யுவராஜ் நிற்கிறார். அதாவது இங்கே இரட்டையில நின்று இருந்தாருன்னா கன்ஃபார்ம்டாக ஜெயிச்சிருக்க முடியும். ஏன்னா முத்துசாமிக்கு வயசாயிடுச்சு, முத்துசாமி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. ஆனாலும் தாமரை சின்னத்தை எந்த அளவுக்கு அவங்க வெஸ்ட்டில் கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் தாமரை வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெட்டையிலைக்கு இருக்கிற ரீச் தாமரை கிடையாது. அந்த தாமரைக்கு ரீச் இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு யுவராஜ். கடைசி நேரத்தில் அவரும் முத்துசாமிக்கு நிகராக செலவு செய்தால் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்போதைக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகுது. ஓகே, மொடக்குறிச்சி ஆக்சுவலாக டஃப் ஃபைட் சார். பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க திரும்பி. நம்ம வந்து என்னுடைய ஃபேம் டு தமிழ்நாடு பாலிடிக்ஸே மொடக்குறிச்சியும் கோயம்புத்தூர் சவுத்தையும் நான் ப்ரெடிக்ட் பண்ணதுனால தான். சென்ற முறை நான் மொடக்குறிச்சியில் ப்ரெடிக்ட் பண்ணது எங்களுக்கு தான். ஆமாம், ஸ்கோலா கிளாஸில் தான் சொன்னேன் நான். மொடக்குறிச்சியில் வந்து அதுதான் கோலாலஸ் டிவியில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸும் கூட. எஸ், இந்த முறை வந்து மோடக்குறிச்சியில் வாய்ப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஆனால் இட் இஸ் பிகமிங் அ டஃபர் ஃபைட் தென் எனிபடி இமேஜின்ட். ஸோ இன்றைக்கி கேட்டிங்கன்னா மோடக்குறிச்சியில் நல்ல வாய்ப்பு இருக்குது. நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த தொகுதியை கொடுக்குறேன். ஆனால் வித் அ கேவியட் தட் டிஎம்கே கம்ப்ளீட்டாக பிக்சரில் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். டேர்ன் ஆகலாம். நான் எப்படி வந்து காங்கேயம் டேர்ன் ஆகலாம்னு சொல்கிறேனோ அதே மாதிரி மோடக்குறிச்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஃபேவரபுளாக டேர்ன் ஆகலாம். ஆனால் இந்த கோபம் தொடர்ந்து இருந்தால், ஏன்னா என்ன மாதிரியான கோபம்ங்கிறது நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஏன்னா சார் இந்த 5 வருஷமாக ப்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கிறதா காமிச்சதுனால மக்களுக்கு அந்த கோவத்தை வெளில காமிக்கிறதுக்கு இடமே இல்லை. தினம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அதிமுகவில் சிக்கல், ஓபிஎஸ் என்ன செய்வார், தினகரன் எங்கே போவார், சசிகலா கட்சியை மீட்டெடுப்பாரா, இந்த மாதிரியே பேசி அதிமுகவை லைம்லைட்டில் வச்சாங்க. யாரு? சன் டிவி, தந்தி டிவி, எல்லா டிவி சேனலும். ஓகே, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா மக்களோட பிரச்சனையை கம்ப்ளீட்டா வந்து எடுக்கவே இல்லை. அந்த ஒரு கோபத்தை காமிக்கிறதுக்கு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு எம்எல்ஏ கேண்டிடேட்டும் போகும்போது அது பிரதிபலிக்குது. இதை வந்து மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 5 வருஷத்தில் எல்லாம் எல்லா அரசாங்கத்தின் மீதும் அந்த மாதிரி அதிருப்தி இருக்கும்ல அப்படின்னு மக்கள் விட்டுருவாங்க. ஆக்சுவலாக மீடியா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால், இந்த வேலையை பார்த்துருந்தால் டிஎம்கே கூட கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கும். டிஎம்கே தன்னை மாற்றி கொண்டு இருக்கும், திருத்தி கொண்டு இருக்கும். இப்போ அதற்கான வாய்ப்பையும் மீடியாக்கள் வழங்கலை. அதனால தான் இப்போ மீடியா மேலே ஒன்றும் ப்ரெஷர் போட்டு இப்போ ஒப்பீனியன் போலாம் நிறுத்துறாங்க. மாலை முரசு உங்க வரைக்கும் நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆமா, மாலை முரசு ஒப்பீனியன் போல் தொகுதிக்கு தொகுதி கொடுத்துட்டாங்க. ஆனா மொத்தம் கம்பைல் பண்ணி கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. என்ன ஆச்சோ அதேதான் மாலை முரசும் ஆச்சு. எல்லா பிரச்சனையும் இப்போ திரும்ப இந்த மொடக்குறிச்சிக்கே வரேன். இப்போ மொடக்குறிச்சியை பொறுத்தளவில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு என்றாலும் இது சவாலான ஒரு தொகுதி. ஆமாம் சார். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட நான்
ட்ராக்கர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணேன் டிசம்பர் 2 இன்னைக்கு. அதில் மோடக்குறிச்சி அதிமுகன்னு போட்டு ப்ரொவைடட் 2 leaf symbol contest. மோடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா அதிமுகவுக்கு ஆல்மோஸ்ட் 100% ரூரல், எக்கச்சக்கமான கொங்கு வேளாளர் கவுண்டர். அங்கே தாமரையோட ரீச்சை விட, ஆனால் தாமரைக்கு ரீச் இருக்கு, ஏன்னா போன மாதிரி தாமரை நின்று தான் ஜெயிச்சாங்க. ஓகே, ஆனால் அவங்களால ஓரளவுக்கு தான் பண்ண முடிஞ்சது. அதனால் அதுவும் அந்த ஒரு அதிருப்தி இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இஸ் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரால் அந்த வெற்றி வாகையை கொண்டு போய் சூட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஸோ சவால் இருக்குது. சவால். பெருந்துறை ஜெயக்குமார் மிக அருமையான ஒரு எம்எல்ஏ, டாப் எம்எல்ஏ. கடைசி வரைக்கும் பயந்துட்டே இருந்தார், சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு. அவர் ஜெயிச்சிடறார், கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிடறார். பவானிலாம் வந்து அதிமுக கோட்டை சார், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வெற்றி உறுதி அதிமுக. அந்தியூரில் வந்து போன முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சுது, கூட்டணி ஜெயிச்சுது. இந்த வாட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பணத்தை வந்து விட்டமின் எம் விளையாடுவாங்க. அந்தியூரில் வந்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரான்னு பார்க்கணும். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். ஏன்னா அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். ஓகே, ஏன்னா பெருந்துறையில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஜெயக்குமாருக்கு எழுத்தாப்பில் நிற்கிறவர் தோப்பு நடத்தணும். தோப்பு முன்னாள் அமைச்சர். அடுத்தது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் சார், செங்கோட்டையன் போட்டியிடுகிற தொகுதி. செங்கோட்டையன் வந்து நம்ம வந்து அதை பற்றி தனியாக ஒரு ஸ்பெஷல் கவரேஜே கொடுத்தோம். ஆமாம், ஞாபகம் இருக்குங்களா? பிப்ரவரி மாதம் வந்து ஸ்பெஷல் கவரேஜே கொடுத்தோம். அந்த ஒரு தொகுதிக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்தது நம்ம ரிசர்ச் பண்ணி கொடுத்தோம். இன்ஃபேக்ட் அஇஅதிமுகவினுடைய வெற்றி மார்ஜின் அன்றைக்கு 2-3% இருந்தது. இப்போ நம்முடைய ஒப்பீனியன் போல 5-6% போகுது. இன்னும் கூடுது. அப்படின்னா ஏடிஎம்கேடைய வெற்றி வாய்ப்பு கூடுகிறது. 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறார் செங்கோட்டையன். இது ரொம்ப அவர் எடுத்த ஒரு மோசமான டெசிஷன் மேக்கிங்னால ஏற்பட்டிருக்க விஷயம் சார். நான் வந்து ஒரு இடத்துல சொன்னேன், நான் வந்து சொல்ல வந்தது வந்து என்னென்னா, கேசி பழனிசாமி ஒருத்தர் தான் கேஸ் போட்டவரும் திமுகவுக்கு போகாமல் இருக்கார் அப்படின்னா. அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, நான் வந்து திமுக போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த மாதிரி சொல்லறதுக்கு வரவே இல்லை. அது நடந்து முடிஞ்சோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார் கேசி பழனிசாமி. ஃபோன் பண்ணிட்டு சொன்னார், நான் என்னைக்கு எந்த காலத்துலையும் நான் அதிமுகவில் திரும்பி சேருவேன், இல்லைன்னா நான் வந்து வெளில போய் உட்காந்துட்டு இருக்கேனே தவிர வேறு எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். எனக்கு திமுக கிட்டேருந்து ஆஃபர் வந்தது. எனக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் போன உடனே என்னை நேராக அப்ரோச் பண்ணார். அப்போ சொன்னார், நான் சொன்னேங்க அவர்கிட்ட, அண்ணன் நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, நீங்கள் போய் நீங்கள் அரசியலில் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்க, வேற கட்சி அதுவும் தாவேக்கால போய் சேருதுங்கிறது மனசு கேட்கலண்ணே அப்படின்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்களே, எம்பி, எம்எல்ஏக்களே எந்த அளவுக்கு மனவேதனையில் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முடிவு இவர் எடுத்த முடிவும் ஓ பன்னீர்செல்வம் எடுத்த முடிவும் அது ஆக்சுவலாக ரொம்ப தப்பான முடிவு 2 பேரும் எடுத்திருக்காங்க. அடுத்தது பவானி சாகர். சார், பவானி சாகரில் வந்து அதிமுக என்ன அட்வான்டேஜ்னா, திமுக மிஷினரியே இல்லை சார், ஆர்கனைசேஷனே இல்லை. ஒவ்வொரு முறையும் சிபிஐ தலையில் கட்டிடுவாங்க இந்த தொகுதியை. அவங்க நிற்க மாட்டாங்க. ஏன்னா கன்ஃபார்மாக அதாவது கிரிக்கெட்டில் அந்த 11 பேரில் முதல்ல எழுதுவாங்க தெரியுமா, இந்த பிளேயர் டெண்டுல்கர் பேர் முதல்ல எழுதுவாங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ டெண்டுல்கர் எழுதுவாங்க. அந்த மாதிரி கம்யூனிஸ்டுக்கு என்னென்ன தொகுதி, பவானி சாகர் போய் திமுக கேட்டீங்கன்னா நமக்கு ஆளே கிடையாதுப்பா, உங்களுக்கு தான் ஆள் இருக்காங்களே வச்சுக்கோங்க. அதுதான் பவானி சாகர். இங்கேயும் எல்முருகன் நிற்கலான் இருந்தார், இதுவும் ஒரு இருந்தது. ஆனால் அவர் அவினாஷி போயிருக்கார். பவானி சாகர் நிலவரம் எப்படி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி. அப்படின்னா இப்போ ஓவராலாக ஈரோடுல மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கு. இதுல நம்மளுடைய கருத்து கணிப்புப்படி 7-1. இந்த 7-1ங்கிறது 6-2ஆகவும் போகலாம், 8-0ஆகவும் போகலாம். 6-2 எப்படின்னா, மோடக்குறிச்சி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யுவராஜ் கரெக்டா ஒர்க் பண்ணார்னா ஈரோடு மேற்கு முத்துசாமி தோல்வியுற்று அங்கு யுவராஜ் வந்து எம்எல்ஏ வார்த்தைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கொடுத்திருக்கிறது 7-1. ஆனால் பாசிபிலிட்டி 7ங்கிறது
அதிமுக கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, 1ங்கிறது திமுக கூட்டணி. ஓகே. ஆனா இந்த 7-1ங்கிறது 6-2ஆவும் ஆகலாம், 8-0ஆவும் ஆகலாம். அது கடைசி நிமிட மாற்றத்துக்கு ஆமா சார். உட்பட்டது. இப்போ ஒரு அலை வீசுதுன்னு வச்சுக்கோங்க. அதிமுக அலை வீசுதுன்னா ம். இந்த மோடக்குறிச்சி, ஈரோடு வெஸ்ட் இதெல்லாம் மாறக்கூடிய. ஓகே ஓகே. அதாவது நான் வந்து உங்ககிட்ட வந்து பீகார் எலெக்ஷன் போது ஒரு இடத்த சொல்லுவேன், 157ங்கிற ஃபிகரை தாண்டிடுச்சுன்னா 205 வரைக்கும் போறதுக்கு காலில் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆமா. ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி த்ரெஷோல்டு. த்ரெஷோல்டு. அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டிலையும். அதாவது ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னா, அந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா எங்க வேணா போகும். ஓகே. அதுக்கு வந்து இந்த ஈரோடு வெஸ்ட், மோடக்குறிச்சி, காங்கேயம் அந்த மாதிரியான தொகுதிகள்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நாம் பார்க்க போவது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகள், ஊட்டி, கூடலூர், குன்னூர். முதல்ல ஊட்டி தொகுதி. ஊட்டியில் இந்த முறை தாமரை மலர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓ. இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைமே என்னாச்சுன்னா, அவுட்டர்லாம் கவுண்ட் பண்ணும்போது பிஜேபி லீடிங்கில் இருந்தது. டவுனுக்குள்ளே வந்தோடனே பர்டிகுலர்லி இந்த கிறிஸ்டியன் பூத்ஸ் கிட்ட போகும்போதும், கொஞ்சம் முஸ்லீம் பூத்ஸ்க்கு போகும்போதும் அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸ் லீட் எடுத்தது. இன்றைக்கு காங்கிரஸில் உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்குன்னு. காங்கிரஸ் எம்எல்ஏ மீதான அதிருப்தி, அது தவிர தாவேகா வந்து அர்பன் ஏரியாஸில் ஓட்டு பிரிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஓகே. அடுத்தது கூடலூரில் 2000 இது ஒரு ஸ்விங் சீட் சார். 2016 இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிட்ட இருந்தது. 2021 அதிமுக ஜெயிச்சாங்க. நான் சென்ற முறை நம்ம ஏப்ரல் 2025 சொல்லும்போதே சொன்னேன் கூடலூரில் வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு கம்மின்னு. இப்பயும் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்குது. குன்னூரில் வந்து பிகாஸ் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சருக்கே டிக்கெட் மறுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மெசேஜ் அதில் இருக்குது. அந்த மெசேஜ் என்னன்னா ரொம்ப ரொம்ப அதிருப்தி இருக்குன்னு. அதனால குன்னூரில் அஇஅதிமுக மீண்டும் ஜெயிக்கிறது. லாஸ்ட் டைம் ஜெயிக்கல, அதுக்கு முன்னாடிலாம் ஜெயிச்சிருக்காங்க, இந்த வாட்டி ஜெயிக்கிறாங்க. ஸோ நீலகிரிஸ் சென்ற முறை 2-1 திமுக கூட்டணிக்கு 2, அதிமுக கூட்டணிக்கு 1. இந்த முறை அதிமுக கூட்டணிக்கு 2, அதில் 1 பாஜக, 1 அதிமுக, திமுக கூட்டணிக்கு 1. ஓ. அடுத்தது கோயம்புத்தூர் மாவட்டம். 2021 தேர்தலில் 10க்கு 10 அதிமுக கூட்டணி வென்ற மாவட்டம். இப்போவும் அதே 10க்கு 10 தொடர்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிகள் என்ன அப்படின்னா, மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் நார்த், தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வெஸ்ட், சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை. இப்போ முதல்ல மேட்டுப்பாளையம் சென்ற முறை அஇஅதிமுக ஜெயிச்ச தொகுதி. ஐ திங்க் எம்எல்ஏ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சிட்டிங் எம்எல்ஏ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக சென்ற முறை ஜெயிச்ச அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் ஜெயிக்கிறாங்க. நடுவில் இன்ஃபேக்ட் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்ததுங்க மேட்டுப்பாளையத்தில். அதனால் ஜெயிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாங்க. சூலூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கம்ஃபர்டபுளி ஜெயிக்கிறாங்க. ஓகே. கவுண்டம்பாளையம் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு காங்கிரஸுக்கு கொடுத்தாங்கன்னு இப்பயே உங்களுக்கு தெரியும். மெனக்கட்டு 2 தொகுதி காங்கிரஸுக்கு கோயம்புத்தூர்ல எதுக்கு சார் கொடுக்குறாங்க திமுக? கவுண்டம்பாளையம் அண்ட் சிங்காநல்லூர் ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க. எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ரிக்ட், அங்கே நின்னா ஜெயிக்க மாட்டோம்னு டிஎம்கே உணர்ந்துருக்கா? எல்லா எஃபர்ட்டும் போட்டாங்க சார் அவங்க. செந்தில் பாலாஜி அங்கே அமிச்சாங்க சார். செந்தில் பாலாஜி நான் ஒரு எக்ஸ்பதிவே நான் விட்டுருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. எவரை நம்பி நீங்கள் கோயம்புத்தூரை கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவர் தான் உங்களுக்கு பிரச்சனையே. ஏன்னா உள்ளே இருக்கிற லோக்கல் ஒர்க் பண்ணுறவன் எல்லாமே பயங்கரமாக சோர்வாயிட்டான். ஓகே. ஏன்னா இவரோட டாமினே எல்லாமே கரூர்காரங்கிட்ட கொடுத்துட்டாரு. மொத்தமாக கரூர்காரங்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. அதான் பிரச்சனையே. ஸோ கவுண்டம்பாளையம் அதிமுக. அதுக்கடுத்து கோயம்புத்தூர் நார்த் சார் ரொம்ப வானதி ஸ்ரீனிவாசன் போட்டி எடுக்கிற கடும் போட்டி இருக்கும். ஓ. கடும் போட்டி இருக்கும்.
நம்ம தான் சொன்னோம் அங்கே வந்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம்னு. இப்போ சொல்கிறேன், she is locked in a very very tough battle. வானதிக்கு Slum சவால் votes. அதிகம் ஆமா, ஆமா. இருக்கிறது. அதிமுக தான் பிஜேபி ஜெயிக்குதுன்னு தான் நம்ம கருத்து கணிப்பில் வருது. ஆனா கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க மாட்டாங்க. வேவ் வந்ததுன்னா ஜெயிக்கலாம். ஆனா அந்த வேவ், ஏன்னா கோயம்புத்தூர் நார்த்தில் தாவேக்காவும் ஓட்டு பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வாசகர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுக்கு சென்னையில் தாவேக்கா பிரிக்கிறது எப்படி வந்து உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஹர்ட் ஆகுதோ, கோயம்புத்தூர்ல அர்பன் ஏரியால தாவேக்கா பிரிக்கிற ஓட்டு அதிமுகவோட ஓட்டு. ஆமா, ஏன்னா அங்க அதிமுக அதிகமா இருக்கு. சோ எஸ், பாதிக்கப்படுறது ADMK ஓட்டா தான். நான் பார்க்குறேன் சார், என்னோட சர்வேல நிறைய இடத்த பார்க்குறேன். இப்போ காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா 47% காங்கிரஸோட ஓட்டை வந்து தாவேக்கா எடுக்கிறாங்க. ஆனால் 11% தான் பிஜேபியோட ஓட்டு எடுக்கிறாங்க. 11% தான் அமமுக எடுத்தாங்க. ஏன்னா அவங்க கம்மியாக வாங்கியிருக்காங்க வாக்கு. யார் லீடிங்காக இருக்காங்களோ அவங்களோட மடியில் தான் கை வைக்கிறாங்க டிவிக்கு. இங்கே லீடிங்காக இருக்கிறது யாரு? எஸ், அதிமுக. ஸோ ஆப்வியஸ்லி தாவேக்கா வளருதுன்னா அதனுடைய ஹர்ட், அதனுடைய பாதிப்பு யாருக்கு? சிட்டிங் பார்ட்டிக்கு. சிட்டிங் பார்ட்டி யாரு? அதிமுக கூட்டணி. அதனால கோயம்புத்தூர் நார்த்ல கடும் போட்டி. இது வானதிக்குன்னு ஒரு ராசி இருக்கு. போன தடவை தெற்குல போட்டியிட்டாங்க. அப்போ கமல்ஹாசன் கடும் போட்டியை உருவாக்கினார். அப்போ ஒரு நடிகர். இப்போ நார்த்தில் போட்டியிடுகிறார். இப்போ விஜய் வந்து ஒரு கடுமையான போட்டியை தன்னுடைய கேண்டிடேட் மூலமா உருவாக்குகிறார். ஆனா வானதி ஒவ்வொரு தடவை கடுமையான சவாலை எதிர்கொண்டு அவர் ஜெயிக்கிறார். எப்படியோ ஜெயிக்கிறார். அதுதான் அதான் அது வானதி மேல வந்து நிறைய குற்றச்சாட்டு மக்கள் வைப்பாங்க. ஆனா வானதி சீனிவாசன் வந்து என்னமோ வந்து அவரை பத்தி சோசியல் மீடியாலாம் கண்ணா பின்னான்னு இந்த பிஜேபி சப்போர்ட்டர்ஸே போடுவாங்க. நான் ஒன்னு அது ஒரு சிறு குழு. சொல்லிக்கிறேன் சார், அட் தி எண்ட் ஆஃப் த டே வெற்றி தோல்வி தான் ஒருத்தனுடைய பொலிட்டிஷியனுடைய ஸ்ட்ரென்த் காமிக்கும். கருணாநிதி இன்னைக்கு எல்லாரும் நிமிந்து பார்க்கறது எதுக்குன்னா, ஒரு தேர்தலில் கூட தோல்வி அடையல. எம்ஜிஆர் தோல்வி அடையல. ஈவன் அம்மையார் ஜெயலலிதா கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சிருக்காரு. நீங்க ஏன் வானதி சீனிவாசன் வந்து வக்காலத்து வாங்கல? டஃப் ஃபைட்டை லாக் ஆயிருக்காங்க. ஆனா கமல்ஹாசனுக்கு எழுத்தாப்புல நின்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தேர்தலில் போட்டிடணும்னு தெரியும், எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும். அந்த பாயிண்ட் அவர் கொடுக்கணும். கரெக்ட். அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது இந்த வாட்டி கடும் போட்டி சார். வேவ் எலெக்ஷன்ல கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க. க்ளோஸ் எலெக்ஷன்ல ரொம்ப ரொம்ப சொற்ப மார்ஜின்ல தான் ஜெயிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சொற்ப மார்ஜின்ல தான் ஜெயிப்பாங்க வேவ் எலெக்ஷன் வந்தா கூட. ஓகே, அடுத்தது தொண்டாமுத்தூர் சார். தொண்டாமுத்தூர்ல ரவின்னு ஒருத்தர் லோக்கல் இருக்கார். அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்திருக்கும். வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா லோக்கலில் ரவிங்கிறவருக்கு வந்து பேர் இருக்குது. அட்லீஸ்ட் தொண்டாமுத்தூர் டவுனில் பேர் இருக்குது. ஏன்னா தொண்டாமுத்தூர் வந்து கான்டெஸ்டே கிடையாது. ஏன்னா தாவேக்கா எஸ்பி வேலுமணி தான் சார். எஸ்பி வேலுமணி ஜெயிப்பார் சார் கம்ஃபர்டபுளாக. 50% மேலே உறுதியான விஷயம். ஆனால் சிட்டி ஏரியாவில், டவுன் ஏரியாவில் 18 30 வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் நிறைய பேர் தாவேக்கா ஓட்டு போடுறாங்க. ஐ வுட் நாட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தாவேக்கா கம் செகண்ட் ஆல்சோ இன் தொண்டாமுத்தூர். ஆனால் தொண்டாமுத்தூரை பொறுத்தவரை நம்பர் 2 யாருக்கு அப்படிங்கிறது தான் போட்டு. ஆமாம், நம்பர் 2க்கு தான் போட்டு. எஸ், ஜெயிக்கிறது உறுதியான விஷயம். அது எஸ்பி வேலுமணி. எஸ். ஓகே, கோயம்புத்தூர் சவுத் இங்க செந்தில் பாலாஜி போட்டியிடுங்க. கடும் போட்டி. இழுபறி கேட்டகரியில கொடுத்துருக்கேன். ஏன்னா எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே எது வேணாலும் தெரிஞ்சு ஏடிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஐ அம் புட்டிங் இட் தேர் பிகாஸ் ஏடிஎம்கே ஜெயிச்சிருவாங்கன்னா இட் மீன்ஸ் செந்தில் பாலாஜி தோற்பார் அப்படிங்கிறது இல்ல. அதான் சார் இழுபறி. ஏன்னா செந்தில் பாலாஜியை பற்றி வெல்லப்பட முடியாதவர்கிற ஒரு பார்வையெல்லாம் உருவாகியிருக்கே. அதனால கேட்குறேன். கோயம்புத்தூர் சவுத்தில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சார்னா அது பெரிய விஷயம். நம்ம இழுபறி தான் கொடுத்துருக்கோம். அவர் ஜெயிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. அவருக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஆனால் யார் ஃப்ரண்ட் ரன்னர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கும். ஓகே ஏஆர்டி தான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, அடுத்தது சிங்காநல்லூர். யாரோ நாயுடு கொடுத்துருக்காங்களாம் காங்கிரஸு. அந்த அம்மா இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். எவ்வளோ கோடி எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியலையா. அங்கேயே வந்து ஐஎன்டியூசி லீடரோட பொண்ணு தான் இருந்துதான். அவங்களுக்குலாம் கொடுக்கலையாம். இவங்க இங்கே இப்போ தான் வந்துருக்குறாங்க. வந்தவொடனே கொடுத்தாங்க சீட்டு. சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் இங்கெல்லாம் நிற்கிற அதிமுக வேட்பாளர்லாம் ஹாப்பியாக இருக்காங்க சார். கொடுத்து வைத்தவர்கள். இங்கெல்லாமே காங்கிரஸ் 3rd பொசிஷன் போயிடும் சார். திமுகலாம் தாவேக்கா போடுவானுங்க. ஓகே, நாம் தமிழ் போடுவாங்க, இல்லை அதிமுக போடுவாங்க. அடுத்தது
கிணத்துக்கடவு இழுபுரி எப்பொழுதுமே இழுபுரி சார் இந்த தொகுதி. அது ஒரு இன்னைக்கு இல்ல, குறைவான வாக்கு இன்னைக்குமே வித்தியாசத்துல அவ்வளவு யாரும் 1800 1700 1400 இப்படிதான் எப்போதுமே. கிணத்துக்கடவு இழுபுரி தான், அன்றைக்கும் இழுபுரி தான், இன்னைக்கும் இழுபுரி தான். எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் புல்லப் பண்ணணும். ஓகே. அதாவது பிஜேபி ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் புல்லப் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பிஜேபி சார்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பூத்துக்கு வர வைக்கணும். ம் 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 அது நடக்கணும். அது நடந்தால்தான் கிணத்துக்கடவுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க முடியும். ஓகே. அடுத்தது பொள்ளாச்சி. கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. கம்ஃபர்டபுளாக பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டப்பேரவை உறுப்பினராவது உறுதி. அடுத்தது வால்பாறை. வால்பாறையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கொடுக்குறேன். நான் இன்னைக்கு இல்லை, இந்த கருத்து கணிப்பில் இல்லை, ஒரு 2 வருடமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வால்பாறை ஹில்ஸ் அந்த தேய் தொழிலாளர்கள்லாம் அவங்கெல்லாம் அதிமுகவில் திமுகவுக்கு மாறி இருக்காங்க. அவங்கள திரும்பி கொண்டு வர அளவுக்கு இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிளெயின்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அப் டு டேம். ஏன்னா உங்களுக்கு வந்து வால்பாறை தொகுதியை பற்றி சொல்கிறேன். நீங்கள் பிளெயின்ஸ் இருக்கும், அந்த பிளெயின்ஸ் தான் நிறைய ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீங்கள் போனீங்கன்னா நார்மல் ரூட்டில் போவீங்க, இன்னொரு வழியாக வந்து டேம் வழியாக போகலாம். இந்த டேம் பிளெயின்லேருந்து டேம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அதிமுக பாஜகவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. பாஜகவுக்கு அருமையான சப்போர்ட். இன்ஃபேக்ட் இந்த தொகுதியை பாஜக நல்லா டெவலப் பண்ணி பிரதமரினுடைய திட்டங்கள்லாம் கொடுத்துருந்தா இந்த தொகுதியை நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் கோட்டை விட்டாங்க. ஓகே ஓகே. அது இங்கெல்லாம் அங்கே ஆனால் ஹில்ஸ், அந்த ஹில்ஸை தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு நான் திமுகவுக்கு தான் கொடுக்குறேன் இந்த சீட்டை. ஓகே. அப்படின்னா இப்போ டோட்டலாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள தொகுதியில் யாருக்கு எவ்வளவு வெற்றி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 7லிருந்து 9 தொகுதிகளும், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு 1லிருந்து 3 தொகுதிகளும் சாத்தியக்கூறு இருக்கிறது. 1லேருந்து 3 தொகுதி வரைக்கும் இருக்கு. எஸ், அவங்க வந்து போன தடவை 0. ஆமாம் சார். கோயம்புத்தூர் சவுத்து இழுபுரி, கிணத்துக்கடவு இழுபுரி, வால்பாறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஓ, ஸோ 7 to 9, இது 0 to 3. இதுதான் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்தமுள்ள தொகுதிகள். அதில் அதிமுகவுக்கு எத்தனை, திமுகவுக்கு எத்தனை? கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் 52. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 44லிருந்து 47 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 5லிருந்து 8 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு கிராமப்புற பெல்ட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்வீப். அர்பனில் மட்டும்தான் ஸ்ட்ரகிளிங். அந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் கூட தாவேகா வாக்குகளை பிரிக்கின்ற காரணத்தினால். அப்படி இல்லைன்னா அதுவுமே ஸ்வீப் ஆயிடும். இப்போ போன தடவை தாவேகா ஃபேக்டர் இல்லை, அதனால 10க்கு 10 ஸ்வீப் ஆச்சு. எஸ். ஆனால் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் சார், 44 out of 52 ஸ்ட்ரைக் ரேட் நான் கால்குலேட்டே பண்ணிடுறேன். 44 out of 52நாலே 84%. எஸ். அதே அப்பர் பெல்ட் பார்த்தீங்கன்னா 47/52னா 90% ஸ்ட்ரைக் ரேட் கொங்குல. ஓகே. ஒரு ரீஜனில் நீங்கள் 84லேருந்து 90% வாங்குறீங்கன்னா இந்த தேர்தல் எந்த திசையை நோக்கி போகிறது என்பது அனைவருக்கும் தெரியக்கூடிய விஷயம். ஆனால் அதை கொங்கு பெல்ட்டை வச்சு மட்டுமே நம்ம கணக்கீடு செய்யலாமா? இன்னும் மற்ற பெல்ட்டை மற்ற ரீஜன்ஸை பார்க்க போகிறோம், அதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஜேவிசி ஸ்ரீராம் ஸ்டூடியோவுக்கு வந்திருந்து இப்போ கொங்கு மண்டலம் பற்றின ஒரு டோட்டல் பார்வையை, எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறத பற்றி ரொம்ப துல்லியமாக சொல்லி இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.